வணக்கம். நீங்கள் நிறையா பேர் வாழ்க்கையில் வந்துட்டு எப்படி இளமையாக இருக்கிறது, முதுமையை எப்படி தள்ளி போடுறது அப்படின்னு நிறையா யோசிச்சிருப்பீங்க. நிறையா வழிகளையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான உணவு முறை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா 40 வயசாக இருப்பாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு 25 வயசு 30 வயசு மாதிரி அவங்களுடைய முகமும் உடல் தோற்றமும் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய உணவு முறை தான். அந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் பண்ணும்போது நம்மளுடைய உடம்பை இளமையாக வச்சுக்கிறதுக்கு என்ன பொருள் பயன்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புலையே நிறையா உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. இருந்தாலும் குறிப்பாக உணவு மூலயமா நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முக்கியமானவை 2. ஒன்று வைட்டமின் சி, இன்னொன்று வைட்டமின் இ. அந்த மாதிரி வைட்டமின் சி அதிகம் உள்ள பொருட்கள் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கசப்புத்தன்மை உள்ள பழங்கள், காய்கறிகள், இதில் எல்லாத்துலேயும் வைட்டமின் சி அதிகமாக இருக்கும். இருந்தாலும் குறிப்பாக நம்மளுடைய வயதை தள்ளி போடுவதற்கு, மிகவும் இளமையாக இருப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உணவு ஒன்று இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நெல்லிக்கனி. இதை அம்லா, அப்புறம் இந்தியன் கூஸ்பெரி, இந்த மாதிரி பல பெயர்கள் சொல்லி அழைப்பாங்க. இதனுடைய பயன்கள் எக்கச்சக்கம். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேசிக்கிட்டே போகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் சின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வைட்டமின் சி இந்த நெல்லிக்கனியில் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சாதாரண நெல்லிக்கனியில் 110 மில்லிகிராம் அளவிற்கு வைட்டமின் சி இருக்குது. நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. 30 ஆரஞ்சு பழங்களில் இதே அளவு 110 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கும். அந்த 30 ஆரஞ்சு பழத்திற்கு நிகரானது இந்த ஒரு நெல்லிக்கனி. அதே மாதிரி 10 கொய்யா பழங்கள் இருக்கக்கூடிய வைட்டமின் சி இந்த ஒரு நெல்லிக்கனியில் இருக்குது. அவ்வளோ மகத்துவமானது இந்த நெல்லிக்கனி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவத்தில் மிகவும் முக்கியமான ஒரு உணவு தான் இந்த நெல்லிக்கனி. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு இருக்குது. அதியமான்ற அரசன் அவ்வை பாட்டிக்கு தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக கருநெல்லியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கருநெல்லி உங்களுடைய இளமையை தக்க வைக்கும். இப்போ கூட குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பொதிகை மலை, கொல்லிமலைகளில் அந்த கருநெல்லி காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு நிகரான சக்தி கொண்டது தான் இந்த நெல்லிக்கனி. இதை மலை நெல்லின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அரை நெல்லிக்காய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மலை நெல்லியை தினமும் ஒரு நெல்லிக்கனி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த இளமையோடு இருக்கலாம். அது வெறும் அப்படியே நீங்கள் நெல்லிக்கனியாகவும் சாப்பிடலாம். இல்லை இன்னொரு ஒரு எளிய முறை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நெல்லிக்கனிகளை ஃபுல்லாக சின்ன சின்னதாக வெட்டி அதை தேன் கலந்து சிறிதளவு மிளகு பொடி தூவி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்றும் இளமையாக இருக்க முடியும். இதோடு கூட பல மகத்துவங்கள் இந்த நெல்லிக்கனியில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நான் சொன்னது, வைட்டமின் சி, அப்புறம் உங்களுடைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உங்களை புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு, இவ்வாறு பல பயன்கள் இந்த நெல்லிக்கனியில் இருக்குது. நான் கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த நெல்லிக்கனியை பயன்படுத்தி உங்களுடைய இளமையை மீட்டெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.